இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க நேற்று மயிலாடுதுறையின் காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் அவர்களிடமிருந்து காவல்துறை வாகனம் பறிக்கப்பட்டது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் அதன் பின்னணியில் இருக்கும் திமுக அரசின் சதியை செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிப்படுத்தினார் சுந்தரேசன். நான் சட்டப்படி ப்ரொஹிபிஷன் அஃபெண்டர்ஸ் இந்த மாவட்டத்தில், இது காரைக்கால் பார்டர், கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு ப்ரொஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர். The senior officers are targeting me from the day where I inquired State Human Rights Commissionல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன். 1200 வழக்குகளை பதிவு பண்ணிருக்கோம். மயிலாடுதுறையிலும் சீர்காழியிலும் பண்ணிருக்கோம். 600 இருந்து 700 கைது பண்ணிருக்கோம். இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் இந்த வாகன உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியா அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களா எனக்கு பிறப்பிக்க முடியாது. நீங்க எனக்கு மேல் அதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும். வண்டி வாகனத்தை 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல, வீட்டுல உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ARS கிட்ட கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல. இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு. எந்த விதமான பதில் இல்ல. நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்பதான் நான் சொன்னேன் இது கொடுத்துதான் ஆகணும். எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒண்ணு பிரச்சனை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி IG திரு செந்தில்வேல், அதர் ஒன் ஆபீசர் ADGP லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க திமுக ஆட்சியில் நேர்மையாக பணி செய்பவருக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதற்கு காவல்துறை கண்காணிப்பாளரின் இந்த பேட்டியே சான்று.